ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு அரசியல்ல ஒரு பெரிய பாடம் கிடைச்சிருக்கு. பல வருஷம் முதல்வரா இருந்த நிதிஷ்குமார் இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராஜ்யசபாவுக்கு போறாரு. இத வெறும் உடல்நிலை பிரச்சனைன்னு மட்டும் பார்க்க முடியாது. இதுக்கு பின்னாடி பாஜகவோட ஒரு மெகா மாஸ்டர் பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் திடீர்னு ராஜினாமா செஞ்சது தேசிய அரசியல்ல ஒரு பெரிய புயலை கிளப்பிருக்கு. 2. மாநில கட்சிகளை மெதுவா வலுவிழக்க செஞ்சு அப்புறம் அந்த இடத்தை நாமே பிடிக்கணுங்கிற பாஜகவோட அந்த பழைய பீகார் ஃபார்முலா இப்போ தமிழ்நாட்டுக்கும் வருமோன்னு பயம் கிளம்பியிருக்கு. 3. ஆரம்பத்துல நிதிஷ்குமார முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தின பாஜக தேர்தல் முடிஞ்சதும் அவரை விட அதிக சீட் ஜெயிச்சு, அதாவது 89 இடங்கள், கூட்டணியில தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டிடுச்சு. 4. மக்களோட தீர்ப்பை மதிக்காம பாஜகவோட சித்தாந்தத்துக்கு நிதிஷ்குமார் தரவிரிச்சு கொடுக்கறாருன்னு தேஜஸ்வி யாதவ் இப்போ செம்ம கடுப்புல விமர்சிக்கிறாரு. 5. மகாராஷ்டிராவில சிவசேனாவை உடைச்ச மாதிரி, பீகார்ல ஜேடியூவை ஓரங்கட்டின மாதிரி, தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கும் ஏதாச்சும் செக் வைப்பாங்களான்னு எடப்பாடியார் இப்போ உஷாராகிட்டாரு. 6. இரட்டை எஞ்சின் அரசுன்னு சொல்லி மகளிருக்கு 10,000 நிதியுதவின்னு கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிச்சு பாஜக மக்களோட செல்வாக்க நேரடியா அறுவடை பண்ண பாக்குறாங்க. 7. நிதிஷ்குமார் தன்னோட மகன் நிஷாந்த் குமார துணை முதல்வரை ஆக்க பாக்குற மாதிரியே இங்கேயும் வாரிசு அரசியல் அல்லது கூட்டணி சமரசங்கள் நடக்குமாங்கிறது தான் இப்போதைய மெகா சஸ்பென்ஸ் பாஸ். இந்த அரசியல் நகர்வு நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. தேசிய கட்சிகள் கூட கூட்டணி வைக்கும்போது மாநில கட்சிகள் ரொம்பவே கவனமா இருக்கணும். இல்லனா பழு நழுவி பால்ல விழுன்னு பார்த்தா பாலே காணாம போயிட வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல மாநில கட்சிகள் எத்தனை விசில் அடிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்திருக்கிற இந்த முடிவை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. வெளியே இருக்கிற எதிரியை விட கூடவே இருக்கிற நண்பன் தான் ஆபத்தானவன். பீகார்ல நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல இருக்கிற மாநில கட்சிகளுக்கு ஒரு பெரிய ரெட் அலர்ட் பாஸ். நிதிஷ்குமாரோட இந்த விலகல் பாஜகவுக்கு லாபமா, இல்ல இது மாநில கட்சிகளோட முடிவுக்கான தொடக்கமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான அரசியல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.